أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய திருத்தூதர் நமது உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த ஜூம் ஆன்லைன் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கு என்னுடைய சலாத்தினை பதிவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, எரியும் உலகம் ஈரான் முதல் வெனிசுலா வரை இந்த தலைப்புக்கு முன்னாடி போவதற்கு முன்னால் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஐக்யூஏசியுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறாங்க. நான் கத்தாருக்கு வந்தபோது தலைவராக அந்த நூர்லா பாஷா பையன் இருக்கிறாங்க. அதே போல் பழைய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு மொய்தீன் ஷா சொன்ன மாதிரி மொய்தீன் ஷா சொன்னதுனால தான் அடுத்த நாளுக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா ஒத்துக்கொள்வது. ஏன்னா அவ்வளோ கமிட்டட், அவ்வளோ டைட் ஷெட்யூல்ஸில் ஓடிட்டுருக்குறோம். இன்னைக்கு ஒரு தமுமுகவுடைய மாணவர் பிரிவு எஸ்எம்ஐயுடைய மலருக்கு ஒரு கட்டுரை நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இல்லைப்பா, இதுக்காக ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, அதை 2 நாள் கழித்து தரேன் அப்படின்னு நாங்கள் டேட்டு வாங்கிட்டு தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த தலைப்பு இருக்கு, இந்த தலைப்பு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான தலைப்பு. கஷ்டமான தலைப்புனா, இப்போ மொய்தீன் சாபை ஃபோன் பண்ணி ரமதானின் சிறப்புகள் பேசுங்கன்னா உடனே ஓகேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியான ஒரு ரெடிமேட் தலைப்பு அல்ல இது. நிறைய தகவல்களை தரவுகளை தேடக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு தரப்பாரும் அவரவர்கள் நிலைப்பாட்டில் தான் கட்டுரைகள் எழுதுவாங்க. அந்த கட்டுரைகளை படித்து நமக்கு உலக ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றிய நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் அதை குறித்த ஒரு சுருக்கமான வர்ணனையாவது மக்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வருந்தத்தக்க விதத்தில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்க பேச்சாளர்கள் அல்லது முஸ்லீம் பொதுமக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுபவர்கள் பெரும்பான்மையும் தங்களை அப்டேட் செய்து கொள்வதில்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சமகாலத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளை சொல்லக்கூடிய உரைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அவரவர்கள் அந்த எல்லைகளை தாண்டி வெளியே வரமாட்டோம். ஆனால் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எவன் ஒருவன் ஜாஹிலியத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவன் இஸ்லாத்தை அழித்து விடுவான். அப்ப இஸ்லாத்தை அறிந்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஜாஹிலியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நீங்க கத்தார்ல பிழைப்பிற்காக இருக்கலாம், இந்தியா உங்களுடைய தாய்நாடாக இருக்கலாம். ஆனால் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு செயல் உங்களை பாதிக்கும். அதான் இன்றைய உலகம். இன்றைய உலகம் குளோபலைஸ் ஆன பிறகு உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய செயல் உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் உள்ள அரசியலை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நிபுணத்துவம் தேவைப்படுகிறது. இன்றும் நம்முடைய ஜும்மாக்கள்ல இன்னைக்கு ஜும்மாவுடைய வாசிப்பு தீ பரவட்டும் அப்படின்னு டைட்டில் கொடுத்திருந்தேன். உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணி,
இதெல்லாம் ஜும்மால பேசுற டாபிக் இல்லையேன்னு. ஏன்னா ஜும்மாக்கு நம்ம இந்த தலைப்பு தான் பேசணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். இஸ்லாம் வந்து ஒரு முஸ்லீமை எல்லாத்துலேயும் சிறந்தவனா இருக்க சொல்வதை போல கல்வி தேடுவதில் நம்ம என்னவா இருக்கணும், எக்ஸ்பர்ட்டாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 45 நிமிடத்துல இது இந்த தலைப்புக்கு முழு நியாயம் என்னால் கற்பிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு மேலெழுந்த வாரியான சித்திரத்தை கொடுப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கிறேன். அது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அப்படி இப்ப நான் பேசக்கூடிய ஒரு 5-6 விடயங்கள், ஒரு ஒரு விடயமும் ஒரு ஒரு உரையாக பேச வேண்டிய அளவுக்கு கனமான விஷயங்களை கொண்டது. அதனால மேலெழுந்து வாரியா நான் கேட்கிறேன். கேள்விகள் கேட்கும் போது அந்த மட்டத்துக்கு நான் இன்ஷா அல்லாஹ் பதில் கொடுக்க முயற்சி செய்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்பது ஒரு சாதாரண தலைப்பு அல்ல. உலக அரசியல், உலக பொருளாதாரம், இப்படி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்திய ஒரு பருந்து பார்வையை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஹிந்துன்னு ஒரு மேகசின் வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் ஹிந்துன்னு ஒரு மேகசின் வருது. அதில் சண்டேல பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பேப்பர் ஒன்று வரும், அந்த 16 பக்கம். அதனோடு நிறைய இணைப்புகள் கொடுப்பாங்க. டேப்லாய்டு, பிஸ்னஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு. ஒரு பிரபலமான இயக்குனர் ஒரு முறை சொன்னார், இதில் மற்ற பேப்பர்லாம் முக்கியம் இல்லை, இந்த பிஸ்னஸ் 4 பேப்பர் வருது பார்த்தீங்களா, இந்த 4 பேப்பர் தான் ஒட்டுமொத்த பேப்பர் என்னவா வரணுங்கிறத டிசைட் பண்ணுறதுன்னு. அதே போல இன்றைக்கு உலக வரலாறு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அதாவது பெரிய அண்ணன் சொல்லப்படக்கூடிய அங்கிள் சாம் அங்கிள் டாம் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா எடுக்கக்கூடிய நகர்வுகளை ஒட்டித்தான் இருக்கிறது. இது நம்ம வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அப்ப அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் அடிக்கடி பேசுறோம் இல்லையா, அமெரிக்கன் இம்பீரியலிசம். அப்ப அமெரிக்கன் இம்பீரியலிசத்தை நம்ம தெரிந்து கொள்ளாம, அதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கூட கொடுக்காம நம்ம எரியும் உலகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அப்ப ஏகாதிபத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகாதிபத்தியம் இப்ப நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சி கீழே 300 ஆண்டுகள் இருந்தோம். பிற நாடுகள் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்தாங்க, சில நாடுகள் டச்சு ஆட்சியின் கீழ் இருந்தாங்க இல்லையா. அது நேரடியாக படையை பயன்படுத்தி, இராணுவத்தை பயன்படுத்தி ஆட்சி செய்வது. இந்த இம்பீரியலிசம் என்பது சமகாலத்துல இராணுவத்தை பயன்படுத்தி அல்ல, மாறாக பிற நாடுகளுடைய அரசியல், பொருளாதார, இராணுவ, கலாச்சார அமைப்புகளை, புரியுதா, பிற நாடுகளுடைய பொருளாதார, அரசியல், இராணுவ, கலாச்சார அமைப்புகளை நேரடியாக அல்லது மறைமுகமாக கட்டுப்படுத்துவது. அதாவது நாடு என்னமோ தனி நாடா இருக்கும். அமெரிக்கா எதை நினைக்கிறதோ, அமெரிக்கா எந்த கல்ச்சர் இருக்கும்னு நினைக்கிறதோ அதுதான் அங்கு கல்ச்சராக இருக்கும். இதைத்தான் பேராசான் இமாம் யூசுப் அல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தால், உங்களுடைய பூமியை, உங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்தால் அதை எளிதாக மீட்டு விட முடியும். ஆனால் உங்களுடைய சிந்தனை ஆக்கிரமிப்பு என்பது மீட்க முடியாத அளவுக்கு சேதாரத்தை உண்டாக்கக்கூடியது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகளை இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியதா அமெரிக்கன் இம்பீரியலிசம். இது 2ஆம் உலக போருக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா இந்த உலகத்தினுடைய சர்வதிகாரியாக பெரியனாக இல்லை. 2ஆம் உலக போருக்கு பின்புதான், குறிப்பாக நாகசாக்கி ஹிரோஷிமாவில போடப்பட்ட அந்த அணுகுண்டுகள், அதற்கு பின்னால் அமெரிக்காவுடைய அந்த பவர், இதெல்லாம் அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு அந்த ஒரு தன்மை கிடைக்கிறது. அமெரிக்கா அதிலிருந்து இந்த உலகத்தை 2 விதமான முறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அது என்ன 2 விதமான முறை என்றால், ஒன்று பொருளாதார ஆதிக்கம், இரண்டாவது இராணுவ ஆதிக்கம். பொருளாதார ஆதிக்கம்னா ஒரு நாட்டுக்கு அதிகமான கடன்களை கொடுப்பது, அதிகமான உதவிகளை செய்வது. அப்ப அந்த நாடு கடைசி வரைக்கும் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவது. அந்த நாட்டுடைய எந்த பாலிசி, எந்த கொள்கை எடுப்பதாக இருந்தாலும் இவர்களை கேட்காமல் எடுக்க முடியாது என்ற அளவுக்கு. இரண்டாவது இராணுவ ஆதிக்கம். அது என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேட்டோ மிலிட்டரி பேஸ். இன்னைக்கு அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட 750 இராணுவ தளங்கள், உலகத்தின் பல பகுதிகளில் அமெரிக்காவுடைய தளங்கள்
செயல்படுகின்றன. என்ன, நீங்க மற்ற எல்லாரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்களுடைய தளங்கள் இருப்பது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்ப அவங்க ஒரு நாடு பிடிக்கலனா, ஒரு நாட்டை மாத்தணும், ஒரு நாடு என்னுடைய பேச்சு கேட்கலன்னா உடனே அவங்க பயன்படுத்தக்கூடிய 3 முக்கியமான வார்த்தைகள் வார் ஆன் டெரர். வார் ஆன் டெரர்னா தீவிரவாதத்துக்கு எதிரான போர், இல்லைன்னா ரீஜன் சேஞ்ச், ஆட்சி மாற்றம், மக்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, டெமோக்ரஸி, எங்க மக்கள்கிட்ட உண்மையான ஜனநாயகத்தை கொண்டு வருகிறோம். இப்பெல்லாம் இந்த 3 பெயர்கள் அடிபடுகிறதோ, இந்த 3 முழக்கங்கள் அடிபடுகிறதோ, அப்ப புரிஞ்சுக்கலாம் அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் சீன்ல வந்துட்டாருன்னு. ஏன் அமெரிக்கா எப்படி செய்கிறது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அமெரிக்கா ஏன் செய்யுதுன்னா, இந்த உலக வளங்களை, அது ஆயில் மட்டும் இல்ல, ஆயிலு, கேஸு, ரேர் ரேர் மெட்டல் சொல்லுவாங்க. இன்னைக்கு சீனாவிடம் தான் இந்த அரிய வகை தனிமங்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சீனாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த அரிய வகை தனிமங்கள் சீனாவிடத்தில் இருக்கு. மேரிடைம், கடல் வழி, அதாவது கடல் வழியான அந்த ரூட்ஸ் இருக்குல்ல, கடல் வழியான பாதைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், இத தன்வசம் கொண்டு வருவதற்காகத்தான் அமெரிக்கா இத்தகைய காரியங்களை செய்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரத்தை டாலரை அடிப்படையாக கொண்டு வைத்திருக்க வேண்டும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், யாரெல்லாம் டாலருக்கு மாற்றாக ஒரு உலக ஒழுங்கை கட்டியமைக்க முயற்சித்தார்களோ, அது சதாம் ஹுசேனாக இருக்கலாம், கடாஃபியாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், யாரெல்லாம் டாலருக்கு பதிலாக ஒரு உலக ஒழுங்கை கட்டியமைக்க விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் உலகத்தை விட்டு வெளியேற்றப்படுவதை நம்ம சாதாரணமாக பார்க்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய சக்திகள் இருக்குல்ல, குறிப்பா சைனா, ரஷ்யா அல்லது ஈரான் போன்ற நாடுகள்லாம் அதை தடுப்பது. உலகத்தினுடைய ஒரே மோனோபொலி நான் தான், என மீறி யாரை வளர்ந்து விடக்கூடாது. அதுவும் குறிப்பா ட்ரம்ப்புடைய விஷயத்தை பற்றி பேசணும்னாலே அது தனி டாபிக். ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நடவடிக்கைகள் வேகம் எடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல அமெரிக்கா அந்த 1950ஸ்க்கு பிறகு அவங்க ஒரு ஆக்சிலேட்டரை போட்டு அதாவது கியர் 4ல போட்டு வேகமாக தங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய இலக்கில எங்க தெரியுமா முதல் பிரேக் வந்துச்சு? அவருடைய இலக்கை தடை செய்தது அல்லது இலக்கில் பாதிப்பை ஏற்படுத்தியது வேறு எந்த நாடும் அல்ல, ஈரான். ஈரான்ல தான், குறிப்பாக ஈரான் புரட்சி என்பது அமெரிக்க ஏகாதிபத்திய பார்வையில ஒரு கேம் சேஞ்சர். அமெரிக்கா நினைப்பதெல்லாம் நடந்து விடாது என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த ஈரான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஈரான் ஆட்சி மாற்றத்தை நம்ம மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கினுடைய பவர் ரீஅலைன்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம். அப்ப 1953ல சிஐஏ என்ன பண்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஜனநாயகத்துக்கு பாடுபடுவதாக சொல்லக்கூடிய அமெரிக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அகற்றிவிட்டு தங்களுடைய கைப்பாவியான ஷாவை கொண்டு ஆபரேஷன் அஜாக்ஸ் மூலமாக ஈரானில் ஜனநாயகத்தை புதைத்து ஆபரேஷன் அஜாக்ஸ் மூலமா என்ன பண்ணாங்க, ஷாவை கொண்டு வந்தாங்க. 25 வருட ஆட்சிக்கு பிறகு கொமேனி வெளியேற்றப்பட்டார். கொமேனி பிரான்சில் இருந்து கொண்டு அந்த மன்னராட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தார். கடைசியில் 1979ல அமெரிக்காவுடைய எதிர்ப்பை மீறி அமெரிக்க தூதரகம் சிறைபிடிக்கப்பட்டு அமெரிக்க தூதர அதிகாரிகள் கடத்தப்பட்டு உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவுக்கான தலைகுனிவாக ஈரான்ல ஆயத்துல்லா அலி கொமேனி ஆட்சி பொறுப்பேற்றதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே நம்ம பேசுவது எல்லாமே அரசியல் ரீதியானது மட்டும்தான். அதை நீங்க வேற எந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்க வேணாம். அப்ப அமெரிக்க ஆதிக்கத்தை நிராகரித்த, அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம் என்று நிராகரித்த, வெளிப்படையாக அறிவித்த ஒரே பெரிய மத்திய கிழக்கு நாடு என்பது ஈரான் மட்டும்தான். சந்தேகமில்லாமல் சவுதியுடைய மன்னர் ஃபைசலுடைய வீரத்தை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு ரீஜியமாக, ஒரு ஆட்சியாக, ஒரு நாடாக முழு முதல் எதிர்ப்பை பதிவு செய்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான் தான். அப்ப ஈரான்ல அப்ப பிரபலமான முழக்கம் என்னன்னா, நெய்தர் ஈஸ்ட், அதாவது ரஷ்யா இல்லைன்னா அமெரிக்கா, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை
சார்ந்துதான் உலக நாடுகள் இயங்க வேண்டிய சூழல். நெய்தர் ஈஸ்ட் நார் வெஸ்ட், இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்ற கோஷத்தோடு அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த இஸ்லாமிய குடியரசுடைய அரசியல் அமெரிக்காவுடைய எண்ணெய் விலை கட்டுப்பாட்டுக்கு, மேற்குலக ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட நேரடி சவால். இன்னும் கேட்டா அது ஈரான் ஈராக் போருக்கான மிக முக்கியமான காரணியாகும். எந்த சதாம் ஹுசேனை பின்னாளில் அமெரிக்கா கொன்றதோ, எந்த அமெரிக்க கூட்டுப்படைகள் 2004 பகதாதில் அந்த மிகப்பெரிய நூலகத்தை எப்படி மங்கோலியர்கள், காட்டு மிராண்டிகள் இஸ்லாமிய களஞ்சியங்களை அவங்க தீயிட்டு பொசிக்கினார்களோ, சமீபத்தில் ஒரு ஆய்வு பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தாதிலையும் கொர்டோபாவிலையும் இருந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தக்கூடிய அந்த கருவூலங்களை எல்லாம் தீ வைத்து எரிக்கிறாங்க. தீ வைத்து எரித்த போது, இப்ப 2004 சொல்ல, மங்கோலியர்கள் ஆட்சி காலத்துல தீ வைத்து எரித்த போது ஒரு சில பகுதிகள் தான், ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் மிஞ்சுது. அப்படி மிஞ்சிய ஒரு 60 இல்லை 70 புத்தகங்களை கொண்டுதான் இன்றைய நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய ஊற்றே வந்துச்சான். இல்ல அது முழுமையா அழிக்கப்படாமல் இருந்தால் இன்னும் அறிவியல நாம் எங்கேயோ போயிருக்கலாம் சொல்றாங்க. அப்ப அந்த அமெரிக்கா எந்த சதாம் ஹுசேனை கொன்றதோ, அன்றைக்கு அதே சதாம் ஹுசேனை எதுக்காக ஆதரிச்சாங்க? ஈரானை ஒழிப்பதற்காக ஆதரித்தார்கள். எப்படி இந்தியாவில் பாஜக தான் வலு இல்லாத மாநிலங்களில் வரணும்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி முதுகில ஏறி கடைசியில மாநில கட்சி அடிச்சு விட்டு அவங்க வந்துருவாங்களோ அந்த மாதிரி. அப்ப புரட்சிக்கு பின்னால், ஈரானிய புரட்சிக்கு பின்னால் என்ன நடந்துச்சு? ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. ஈராக் போன்ற அண்டை நாடுகள் மூலமாக போர்களை தொடுத்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈரான் ரியால் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது இந்த பொருளாதார தடைகள் மூலமாக. அதனால் ஏற்பட்ட விலைவாசி உயர்வை தாங்க முடியாததான் அந்த இன்றைக்கு போராட்டம் நடப்பதற்கான தொடக்க புள்ளி. இன்னைக்கு வேற வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்ப ஈரானை எப்படின்னு சொன்னாங்கன்னா, ரோக் ஸ்டேட், அது ஒரு ரவுடி தேசம் என்பதாக அமெரிக்கா பிரச்சாரம் செய்தது. அமெரிக்காக்கு எந்தெந்த தேசம் எல்லாம் பிடிக்கவில்லையோ ரோக் ஸ்டேட் என்ற வார்த்தையை தாராளமாக பயன்படுத்துவார்கள். அதே போல வெனிசுலாவை இப்ப பார்த்தோம். வெனிசுலா ஒரு இஸ்லாமிய நாடு கிடையாது. வெனிசுலா பேசிக்கா பாத்தீங்கன்னா, வெனிசுலா என்பது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, நமக்கு தெரியும். ஆனா ஏன் வெனிசுலாவை கைப்பற்றினாங்க? வெனிசுலா இவங்க மேல படையெல்லாம் எடுக்கல. வெனிசுலா இவங்களை அமெரிக்க அதிபரை கொலை செய்யலாம் எந்த முயற்சி எடுக்கல. இன்னைக்கு அவங்க ஒரு அபிஷியலா ஒரு காரணம் சொல்றாங்க. வெனிசுலா ட்ரக், அதாவது போதைப் பொருட்களுடைய மையமாக இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் அமெரிக்க மண்ணில் ஊடுருவி அந்த அமெரிக்க மக்களுடைய கலாச்சாரத்தை பாதிக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை அமெரிக்க அதிகாரிகள் சொல்றாங்க. சொல்லக்குள்ள அவங்களே மனசுக்குள்ள சிரிச்சுப்பாங்க, அது வேறு விஷயம். அந்த பொதுமக்களை நம்ப வைப்பதற்காக நம்ம என்னென்ன காரணம்லாம் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே வெனிசுலா மேல் நிகழ்த்தப்பட்ட வெனிசுலாவுடைய அதிபர், அதாவது ஒரு ரொம்ப விந்தையாக இருக்கிறது. நம்மள சின்ன பிள்ளைகள் விளையாடுவோம், சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு நாடு திடீர்னு இன்னொரு சுயாட்சி பெற்ற நாடு மேல தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு அதிபரை, அவருடைய மனைவிய கடத்திட்டு ஆக்சுவலா அது கடத்தல் தான், கடத்திட்டு தான் நாட்டில் கொண்டாந்து சிறையில் அடைச்சி நாங்க நீதி விசாரணை நடத்துவோம் என்று தங்களை ஒரு நீதிக்கான பாதுகாவலராக காட்டுவதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நம்மளாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு அமெரிக்கா நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஏன் இன்னைக்கு வெனிசுலா மேல இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய லார்ஜஸ்ட் ப்ரூவன் ஆயில் ரிசர்வ்ஸ், இன்னைக்கு உலகத்துல நிரூபிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் அதிகமாக இருப்பது சவுதி மற்ற மத்திய கிழக்கு ரஷ்யா நாடுகளை விட அதிகமாக இருப்பது வெனிசுலால தான். அந்த வெனிசுலா அதை யூஸ் பண்ணுவதற்கான டெக்னாலஜி, அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி தேவையான பொருட்களை செய்ய விடாம இவங்க எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ல வச்சிருக்கிறதுனால அதை பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதை அமெரிக்கா எப்படியாவது ஒட்டுமொத்தமாக
கைப்பற்றி நீங்க என்ன சொல்றாங்க, யார் வேணா ஆட்சிக்கு வாங்க, யூஎஸ் should have complete access to the oil. அமெரிக்காவுக்கு அந்த எண்ணெய்க்கான முழு அதிகாரம் இருக்க வேண்டும். ரொம்ப இப்ப இந்தியா போய் திடீர்னு வந்து பங்களாதேஷ்ல நாட்டுடைய எல்லா வளங்களும் நான் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த 26 வருஷமா 25 வருஷமா அங்க வெனிசுலாவுடைய அதிபராக ஹூகோ சுவாஸும் மதுராவும் கம்யூனிஸ்ட் கொள்கையில் இருந்தாங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக சோசியலிஸ்ட் மாடலா அவங்க பின்பற்றினாங்க. அதுக்காக அவங்க சில முயற்சிகள் மேற்கொண்டாங்க. அதான் முக்கியம். அது பொருளாதார முயற்சிகள். என்னன்னா, டாலரை சேலஞ்ச் செய்வதற்காக, டாலருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கு, அதை பார்ப்போம். டாலரை சேலஞ்ச் செய்வதற்காக பெட்ரோ கரீப் அப்படின்னா அந்த வெனிசுலாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நார்த் அமெரிக்கன் சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு குறைந்த விலையில் என்ன பண்ணுவாங்க, நார்மலா மார்க்கெட்ல என்ன விலை பெட்ரோல் விற்குதோ அதை விட குறைந்த விலைக்கு விற்பாங்க. அப்ப குறைந்த விலைக்கு விற்கக்குள்ள அந்த நாடுகள் என்ன பண்ணும், வெனிசுலா மட்டும் தான் வாங்கும். வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அமெரிக்காவோட ஆளுகை கீழே போகாமல் இருப்பதற்காக குறைந்த எண்ணெயை தராங்க. இப்ப எப்படி ரஷ்யா மேல பொருளாதாரத்தோட விதிச்சாங்க, ரஷ்யா மேல பொருளாதாரத்தை விதிச்ச பிறகு யார் யாரெல்லாம் ரஷ்யாட்ட வாங்குறீங்களோ உங்க மேல 500% வரி விதிப்பேன். அது சும்மா 10% 20%லாம் இல்ல, தலைவர் எப்பவுமே 500% தான். 500% வரி விதிப்பேன். உடனே நம்ம ஆளுங்க இங்க இருக்கிறவங்க பாருங்க, அவர் 500% வரி விதிப்பேன்னு சொல்லி கூட ரஷ்யாட்டேந்து நம்ம வந்து வாங்குறாரு ஆயில. ஏன்னா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது. அங்க பிரச்சனை என்னன்னா, உண்மைதான், எண்ணெய் விலை குறைவாக வாங்கி அவர் அம்பானிக்கு கொடுக்கிறார், இந்தியாவுக்கு கொடுக்கல. சரியா? அதே போல இவங்க பெட்ரோ கரீபிங்கிற மெத்தட்ல அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு குறைந்த விலையில அவங்க வந்து எண்ணெய பண்றாங்க. நான் டாலர், நீங்க வந்து ஆயில் வாங்குறதுல டாலர்ல பணம் செலுத்த வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. இதுதான் அமெரிக்கா வந்து வெனிசுலா மேல கோபம் கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம். அடுத்து பார்ப்பதற்கு முன்னால் இந்த டாலரை பத்தி ஒரு சின்ன விஷயம் பார்த்துட்டு போயிடும், ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்த டாலர் இவ்வளவு வலுவாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இந்த டாலர் இவ்வளவு வலுவாக இருப்பதற்கு நம்ம மீமிசல் நூர் முகமது பாய் எந்த நாட்டில் இருக்காரோ அந்த நாடு தான் காரணம். காரணம் என்னன்னா, 1945 அமெரிக்க அதிபராக இந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவருக்கும் கிங் அப்துல் அஜீஸ்க்கும் சந்திப்பு நடக்கிறது. என்ன சந்திப்பு அப்படின்னா, அவங்க முன்னாடி கண்டுபிடிச்சிடறாங்க என்னன்னா, பெட்ரோல் நிறைய வருது, அந்த பெட்ரோலை எடுப்பதற்கான டெக்னாலஜி யார்கிட்ட இல்ல, முஸ்லீம்கள்ட்ட அப்ப இல்ல. இன்னும் கேட்டா, இன்னும் சில வரலாற்று தகவல்களின்படி இது 1905 இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1905 கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்து வெளியே விடாமல் இருந்தார்கள். ஏனென்றால் 1905 கிலாஃபத் உயிர் போடு இருந்தது. இது வெளியே தெரிந்தா கிலாஃபத் அந்த ஆட்சி செய்த உதுமானிய கலீஃபாவுக்கு தெரிந்ததால் இதை பயன்படுத்தி உதுமானிய கிலாஃபா வந்து வலுவாகிவிடும். உதுமானிய கிலாஃபா எப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு ஐரோப்பா பஞ்சத்தில் இருந்த போது ஐரோப்பாவுக்கு இலவசமாக உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். துருக்கியிலேருந்து மக்காவுக்கு ரயில் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வளத்தினார். அதனாலதான் பெரிய பெரிய திட்டங்களை அவங்க தாண்டி பொருளாதார நெருக்கடிக்கு போயிட்டாங்க. நெருக்கடிக்கு போனதாலதான் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த சமயத்துல கூட யூதர்கள் வந்து தங்களுக்கு ஒரு நாடு வேணுங்கிற அடிப்படையில பாலஸ்தீனத்தை தேர்வு செய்து அந்த ஊருக்கு எப்படி போறாங்க அப்படின்னா, போய் இப்போ ஒரு 10,000 ரூபா ஒரு இடம் அப்படின்னா 40,000 தரேன், 50,000 தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூட்டி மக்கள்கிட்டேருந்து முதல்ல நிலத்தை வாங்குறாங்க. ஏன்னா அங்க எப்படியாவது நம்ம ஹோம் ஸ்டேட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு. இதை அறிந்து கொண்ட சுல்தான் அப்துல் ஹமீது ரஹமத்துல்லா, இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீது வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இனிமேல் பாலஸ்தீனத்துல யாரும் யூதர்களுக்கு நிலங்களை விற்க கூடாது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடியா போயிடுச்சு. ஏன்னா உதுமானிய கிலாஃபா கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்துச்சு. ஒரு சின்ன கூட்டம் இவங்க போய் என்ன சொல்றாங்க, ஒரு 5 பேர் கொண்ட கூட்டம் உதுமானிய கலீஃபாவை பார்த்து, நீங்க அந்த உத்தரவை மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க, உங்க அரசாங்கத்துக்கு அதாவது அந்த உதுமானிய கலீஃபாவுக்கு இருக்கிற எல்லா கடனையும் நாங்க அடைச்சிடும்,
அதாவது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன இருந்துச்சு, பொருளாதார வலு இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் ஆப்பிரிக்கால கிம்பர்லி டைமண்ட் அவங்க அவங்க கைவசம் வந்துச்சு. அந்த கிம்பர்லி டைமண்ட் தான் யூதர்கள் மீண்டும் பொருளாதார ரீதியாக பலம் பெறுவதற்கான மிகப்பெரிய விஷயம். இந்த கிம்பர்லிக்குள்ள போனால் நமக்கு டைம் ஆயிடும், நம்ம இங்கே வந்துடும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல சுல்தான் அப்துல் ஹமீது ரஹமத்துல்லா சொன்னாங்க, இது நீங்க இந்த ஒப்பந்தத்தை மாத்த சொல்றீங்க, இந்த சட்டத்தை மாத்த சொல்றீங்க. இந்த பலஸ்தீனம் என்பது என்னுடைய பாட்டன் பூட்டன் சொத்து அல்ல. இந்த நிலம் எங்களுடைய முன்னோருடைய ரத்தத்தால் பயிரிடப்பட்டது. ஒருவேளை நான் இறந்து போனால் என் உயிரில்லாத உடலின் மேல் நீங்கள் அதை பற்றி சிந்தித்து பார்க்கலாம் என்று சொல்லி தட்டி அனுப்பிச்சிடுறாங்க. உண்மையான இஸ்லாமிய மாண்புகளை கொண்ட மகத்தான மன்னன். அதனாலேயே அவர் என்ன பண்ணாங்க, கிலாபத்தை ஒழிக்காமல் நாம அதாவது இஸ்ரேலை உருவாக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அதை பண்றாங்க. அப்ப பின்னால சவுதியில அப்துல் அஜீஸ் அவங்க வந்த பிறகு 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஒப்பந்தம் என்னன்னா, சவுதியுடைய ஆயில் ரிசர்வ்ஸ் அராம்கோ ஆரம்பத்தில் என்ன அமெரிக்கன் தான். அராம்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எல்லா டெக்னாலஜி கொடுக்கும், எல்லாமே பண்ணோம். நீங்க அமெரிக்காவுக்கு எவ்வளவு தேவையோ குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் முதல்ல வித்தியாகும், வழியே கிடையாது. அது இல்லாததை வேணா நீங்க என்ன பண்ணலாம், பிற நாடுகளுக்கு விற்கலாம். பிற நாடுகளுக்கு விற்கும் போது டாலர்ல தான் வாங்கணும். அதாவது இப்போ சவுதி இந்தியாவுக்கு விற்கிதுன்னு வச்சிங்களேன், ஒன்று ரியாலில் வாங்கணும், இல்லைன்னா ருபீஸில் வாங்கணும். டாலரில் வாங்கினா சவுதிக்கும் நன்மை இல்லை, இந்தியாவுக்கும் நன்மை இல்லை. அப்போ டாலரை எல்லா நாடுகளும் டாலரை அமெரிக்க அரசிடமிருந்து வாங்கினா தான் என்ன வாங்க முடியும். அப்போ வேற வழி இல்லாமல் அமெரிக்காவில் என்ன எம்ப்ளாய்மெண்ட் டிக்ளைன் ஆனாலும் அமெரிக்கன் எக்கனாமி என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ யூஎஸ் டாலரை நீங்கள் டாலரில் தான் ஆயில் கொடுக்கணும். அதற்கு பதிலாக சவுதிக்கு என்ன பிரச்சனைனாலும் யூஎஸ் மிலிட்ரி பார்த்துக்கும். யூஎஸ் மிலிட்ரியுடைய பேஸ் வந்த வரலாறு அப்படித்தான், சரியா? இதன் மூலமாக தான் பெட்ரோ டாலர் பாலிடிக்ஸ்ங்கிற காயினேஜ் அப்போதான் என்னாச்சு உருவாகுது. அப்போதிலிருந்து அமெரிக்கா மிடில் ஈஸ்டினுடைய அரப் வேர்ல்டுடைய கேட் கீப்பர் நீங்க வேற சௌக்கிதார் சொன்னார்ல, நான் தான் இந்த நாட்டுடைய சௌக்கிதார். அந்த மாதிரி மிடில் ஈஸ்டினுடைய சௌக்கிதாரா அமெரிக்கா மாறி போனது. மிடில் ஈஸ்டினுடைய இறையாண்மை என்பது அமெரிக்க கட்டுப்பாட்டில் சென்றது. எந்த அளவுக்குன்னா 1973ல உலகத்துல மிகப்பெரிய எண்ணெய் நெருக்கடி வந்துச்சு. அப்ப கூட அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய எண்ணெய் வரத்து குறையவில்லை. ஒப்பக்னு ஒன்று கொண்டாந்தாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த கூட்டமைப்பு தான் அந்த ஆயிலுடைய பிரைஸை ஏற்றுவது இறக்குறது பற்றி முடிவு செய்யும். அதுலயே என்ன இருந்துச்சு, யூஎஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் ஈரான்லையோ ஈராக்லையோ ஏமன்லையோ அமெரிக்காவுக்கு எதிரான மாற்று சக்திகள் உருவானால் முதலில் அதை துடை தெரிவதற்கு அமெரிக்கா தயாராக இருந்தது. இந்த அடிப்படையில் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியாக அமெரிக்கா அந்த பெட்ரோ டாலர் மூலமாக உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெனிசுலால அவங்க என்ன பண்ணாங்க, 2002 அவங்க என்ன பண்ணாங்க, சிஏ ஆதரவில் ஒரு கூப்பட்டம் பண்ணாங்க. அதாவது ஆட்சி மாற்றத்துக்கான சில வேலைகளை செய்தார்கள், பொருளாதார தடைகளை கொடுத்தாங்க. சம்பந்தமே இல்லாத எந்த நாட்டிலையும் ஒரு ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா 2 பேர் இருப்பான். அந்த மாதிரி ஒரு நபரை குடோவை இடைக்கால ஜனாதிபதி அப்படின்னு அறிவிச்சு ரீஜிம் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்படி நிறைய பண்ணி அந்த நாட்டு மேல பொருளாதார தடைகளை விதித்து வேற வழி இல்லாமல் அந்த நாட்டினுடைய விலைவாசி ஏறுவதற்கு காரணமாக இவர்கள் அமைந்தார்கள். எல்லா நாட்டிலையும் இந்த இதுல சென்னை புத்தக கண்காட்சியில் கூட அந்த புத்தகம் கிடைக்குது. புத்தகம் பேர் மறந்துட்டேன். அந்த புத்தகம் எப்படி பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனிகளுடைய சிஇஓவா போவாங்க. ஆனா அவங்க ஒரு நாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் புரோக்கர்ஸா அவங்க விளங்குவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவத்தை கூட சமீபத்தில் சக்தி திருமகங்கிற ஒரு படத்துல கூட அதை ஒரு குறியீடா காட்டியிருப்பாங்க. அப்ப இவங்க முழுக்க முழுக்க யுஎஸ் சாங்ஷன்ஸை வச்சு அந்த மக்கள்கிட்ட விலைவாசியை ஏற்றி அந்த மக்களை வெனிசுலா அரசுக்கு எதிராக கிளப்ப முயற்சித்தார்கள். அதுவும் முடியாமல் போகத்தான் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க,
டைரக்டா அட்டாக் பண்ணி அதிபரையும் அதிபருடைய மனைவியும் அவர்கள் தூக்கிட்டாங்க. நான் தொடக்கத்திலே சொன்னது போல இப்போது ஏகாதிபத்தியம் என்பது ட்ரூ படைகளை வைத்து இன்வென்ஷன் பண்ணுவது அல்ல, மாறாக எக்கனாமிக் வார்ஃபேர், பொருளாதார போர், பொருளாதார போர், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். அதாவது இன்னைக்கு ஹாலிவுட் படங்களாக இருக்கலாம், இல்ல அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மின்னணு ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம். இந்த எல்லா மீடியாக்கள்லையும் அமெரிக்காவுக்கு பிடித்த நாடுகளை நல்லவர்களாகவும் பிடிக்காத நாடுகளை கெட்டவர்களாகவும் மக்களுக்கு மத்தியிலே கட்டமைப்பது. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லுவோம்னா கத்தார் இருக்கக்கூடிய அல் ஜசீரா வந்த பிறகுதான் மக்களுக்கு there is a another side of a story. எந்த ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் அமெரிக்கா சொல்வது மட்டும் உண்மை அல்ல, அமெரிக்கா சொல்வதற்கு மாற்றான ஒரு சம்பவம் இருக்கிறது என்று உணரக்கூடியதே அல் ஜசீராவுக்கு பிறகுதான் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அவங்க அல் ஜசீரா மேல அந்த அளவுக்கு கடுமையை காட்டினார்கள். அப்ப இன்னைக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய முறை என்பது எக்கனாமிக் வார்ஃபேர், பொருளாதார தடை, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், தகவல் மூலமாக போர், பொலிட்டிக்கல் வார்ஃபேர், அரசியல் ரீதியாக ஒரு கட்சி பிடிக்கிறேன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கட்சி ஏன் வந்து வெளிநாட்டில இருந்து அமெரிக்காவில் யாராவது வந்தா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது காங்கிரஸை மட்டும் ஒரு சந்திப்பதில்லை, காங்கிரசுடைய எதிரிகளை சுதித்து போது பார்க்கிறோம். இதே மாதிரி எல்லா நாடுகளிலையும் இந்த அதாவது அரசியல் சித்து வேலைகள் சொல்லுவோம் இல்லையா, இந்த அரசியல் சித்து வேலைகளை செய்வதில் அவர்கள் மிகப்பெரிய விற்பனர்களாக இருந்தார்கள். அதனால தான் அந்த நபர் பேர் மறந்துட்டேன், அமெரிக்காவில் அந்த அமெரிக்கா பிற நாடுகளுக்கு ஸ்னோடன் வந்து என்னென்ன தகவல்கள் கொடுத்துச்சுங்கிறத அவரு டேப் பண்ணி கசிய விட்ட போது உலகம் அதிர்ந்து போனது. அமெரிக்கா இந்த அளவு வேலை பார்த்திருக்கா, நம்மளுடைய நாட்டுடைய ஜனாதிபதிகளை பற்றி, நம்முடைய நாட்டுடைய பிரதமர்களை பற்றி, நம்முடைய நாட்டில் என்ன ஆட்சி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூட அமெரிக்கா கவலைப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதற்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அமெரிக்கா ஏன் இதெல்லாம் செய்ய விரும்புது அப்படின்னா, அமெரிக்கா இந்த உலகத்தில் ஒரு புதிய வேர்ல்டு ஆர்டரை, ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்க விரும்புகிறது. அது என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த சண்டை, அதாவது ஒரு இருதுருவ அரசியல் சொல்லுவாங்க. இருதுருவ அரசியல் இருந்த வரைக்கும் ஓகே. எப்போது சோவியத் யூனியன் பல துண்டுகளாக உடைந்து ரஷ்யா மற்றும் அந்த பக்கத்துல கஜகஸ்தான், அர்மீனியா, இந்த மாதிரி பல துண்டுகளாக பிரிந்து போனதோ அப்ப ரஷ்யாவுடைய ஆதிக்கம் என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. அப்ப இனிமேல உலகத்துல என்னதான் இருக்கணும், ஒரே துருவ அமைப்பு, யூனிபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் பைபோலார்லாம் கிடையாது, ஒன்லி யூனிபோலார், ஒரு சிங்கிள் ஆட்சி, சிங்கிள் மட்டும் தான் இருக்கணுங்கிற ஒரு முடிவுல என்ன பண்ணாங்க, அமெரிக்கா வந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல எல்லா நாடுகளுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் கம்யூனிச எக்கனாமிக் மாடலையோ அல்லது வேறு எக்கனாமிக் மாடலையோ அவங்க பின்பற்றாம அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அமெரிக்காவுடைய இந்த லிபரல், அதாவது இந்த தாராளமய பொருளாதார கொள்கையை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய நோக்கமாக இருந்தது. அதே போல நேட்டோவை கொண்டு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முடியுமோ, எந்தெந்த நாடுகள்லாம் தங்களுடைய செல்வாக்கு இருக்கிறதோ அந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க, நேட்டோவை வைத்து தங்களுடைய படைத்தளங்களை வைத்து அந்த நாடு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். நம்ம நாட்டில் பாருங்களேன், யாராவது ஒரு பிரபலம் புதுசா வராரு, அவரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவரை நம்ம பிடிக்குள்ள கொண்டு வரும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஒயிட் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்க, இசட் பிரிவு பாதுகாப்பு. அவர் நினைச்சுப்பாரு நமக்கு இது வந்து பெரிய கௌரவம், யாருக்கும் கொடுக்காது, நம்ம கேட்காமையே கொடுக்குறாங்கன்னு. கேட்காம கொடுக்கறது சும்மா இல்லை, அவருக்கு பாதுகாப்பு இல்லை, அவரை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக செய்யக்கூடிய வேலைகள். அதே போல உலகத்துல எங்கெல்லாம் முடியுமோ நேட்டோவுடைய மையங்களை வைப்பது, டாலர் மையப்பட்ட உலக வர்த்தகம், உலக ஊடகங்கள் எல்லா இடத்துலயும் நான் விரும்பக்கூடிய கதை தான் வரணும். அதான் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் செப்டம்பர் 11 2 கட்டிடங்கள் இடிபட்ட போது கிட்டத்தட்ட 3300 பேர் கிட்ட இறந்து போனாங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல ஆப்பிரிக்காவில் தினந்தோறும் இந்த பூச்சிக்கடி இந்த போன்ற நோய்களால் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் சாவுறாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு எந்த செய்தி தெரிய வேண்டும், நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வதில்லை, அவர்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த புதிய உலக ஒழுங்குடைய நோக்கம் என்ன அமெரிக்காவுக்குன்னா,
உலகத்தினுடைய வளங்கள், வர்த்தகம், அரசியல் முடிவுகள் அனைத்திலும் ஒரு ஆதிக்க அமைப்பு. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாருல, நான் குண்டு போடுறேன், எனக்கு என்ன பண்றாங்க, நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க, நீங்க எப்படியா நோபல் பிரைஸ் கொடுக்குற வரைக்கும் நான் எல்லா நாடையும் நான் காலி பண்ணி அதை அமைதியாக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க எங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு சுயேட்சையான இறையாண்மை இருக்கிறது. அந்த இறையாண்மை எல்லாம் கிடையாது, எல்லாம் எங்களை சார்ந்திருக்க வேண்டும். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் போன்ற அமைப்புகள் மூலம் ஒட்டுமொத்த நாடுகளை கட்டுப்படுத்துதல், நமக்கு எதிராக எழக்கூடிய சக்திகளை பலவீனப்படுத்துதல், இதுதான் அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டருடைய நோக்கங்கள். குறிப்பா வெனிசுலாவுக்கும் ஈரானுக்கும் எதிரான பிரச்சனைகளுக்கான மிக முக்கிய காரணம், அந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்க டாலர் அல்லாத ஒரு கரன்சில எண்ணெய் விற்க முயற்சி செய்தார்கள். அவர்களுடைய ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை என்பது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மூன்றாவது, அவங்க பொலிவியன் அலையன்ஸ், ஆப்பிரிக்கன் யூனியன், என்ன நார்த் அமெரிக்கன் ட்ரீட்டி கண்ட்ரிஸ், இந்த மாதிரி புதிய புதிய மையங்களை உருவாக்கிறார்கள் அமெரிக்க அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு எதிர்ப்பாக. அதே போல அமெரிக்காவுடைய பொருளாதார அணுகுமுறைக்கு மாற்றான ஒரு பொருளாதார அணுகுமுறையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அப்ப இதனால இது ஒரு வாணி, அவர்களை அழிப்பது மட்டுமல்ல, அவர்களை போல வேறு எவரும் சிந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அமெரிக்க நகர்த்தல்களை, காய் நகர்த்தல்கள் என்ன பண்ணுது, செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆனா உண்மையிலே நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா, எதிர்ப்பாக இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர், எப்படி நம்ம இங்கிலீஷ் மருத்துவம், மாற்று மருத்துவம் சொல்றோமோ, இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு எதிர்ப்பாக ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்ட் ஆர்டர் ஒன்று உருவாகத்தான் செய்யுது. சைனா, ரஷ்யா, ஈரான், வெனிசுலா, இப்படி சில நாடுகள் தங்களுக்குள் ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றன. பிரிக்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ரஷ்யா, பிரேசில் இருக்கக்கூடிய G20, அந்த வளர்கின்ற நாடுகள், அதை விரிவாக்க முயற்சி செய்கிறாங்க. அமெரிக்க அல்லாத பல நாடுகளை அதில் உள்நுழைப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். இன்னைக்கு சைனா தன்னுடைய எக்கனாமிக் பவர், இன்னைக்கு உலகத்துல நீங்க எதை கட்டுப்படுத்தினாலும் சைனாவை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா நீங்க நினைப்பதற்கு முன்னால் சீப் லேபர், கம்மியான ஒரு மூலதன செலவுல அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடறான், உற்பத்தி பண்ணிடறான். ஒரு பொருள் அமெரிக்காவே கண்டுபிடிக்கிறது வச்சுங்க, அமெரிக்கா கண்டுபிடிச்சது அமெரிக்கா உற்பத்தி செய்வதற்கு முன்னால் அவன் என்ன பண்ணிடறான், உற்பத்தி செஞ்சிடறான். அப்ப இன்னைக்கு சில்க் ரூட்டுங்கிற பேர்ல, பட்டுப்பாதை அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு ஒரு ட்ரேட் ரூட் வைக்கிறான். அதாவது அந்த ரூட்ல போனா அந்த பயண செலவு எல்லாம் கம்மியாகும். அது யாரு அதுக்கு ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் சீனா கொடுத்து தன்மையப்படுத்துவதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய நகைமுறை என்னன்னா, இந்த சில்க் ரூட்டுங்கிற கான்செப்டை முதல்ல கொண்டு வந்தது முஸ்லீம்கள் 12வது 11வது நூற்றாண்டுல. அப்போ டாலர் இல்லாம இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லுது, நீங்க எங்க கரன்சியில கொடுங்க, இல்ல இந்தியா ட்ரேடிங் பண்றீங்களா நீங்க ருபீஸ்ல கொடுங்க, சைனா நீங்க யுவான்ல கொடுங்க, இல்ல உங்க நாடுகள்ல கொடுங்க, உங்க நாட்டு கரன்சியில கொடுங்க. அதே போல மல்டிபோலர், ஒரு துருவம் இல்லாமல் பல துருவ வேர்ல்டு ஆர்டரை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவை கொந்தளிக்க வைக்கிறது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் அமெரிக்கா தான் ஒரு ஓப்பனாவே சொல்றார் ட்ரம்ப். ஓப்பனாவே அமெரிக்க நலன்களுக்குத்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன், அதற்கு பகரமாக, அதற்கு மாற்றாக எது வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்ற ஒரு முடிவோடு ட்ரம்ப் செயல்படக்கூடிய காரணத்தினால அந்த ட்ரம்ப்புடைய மோனோபொலி பிடிக்காம, அமெரிக்காவுடைய மோனோபொலி பிடிக்காம இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிணைகின்றன. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நியூயார்க் தேர்தலில் மம்தானி பெற்ற வெற்றி என்பது, இல்லை மம்தானி வெற்றி பெறுவதற்கு முன்னால் ட்ரம்ப் எந்த அளவுக்கு சொன்னார்னா, மம்தானி வெற்றி பெற மாட்டார், அவர் வெற்றி பெற்றால் அது நாட்டுக்கு கேடு, அந்த நியூயார்க் நகரத்துக்கு நான் உதவியே தரமாட்டேன், எப்படி நீ தமிழ்நாட்டில் எது கேட்டாலும் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுதோ அதை போல நான் தரமாட்டேன் என்று கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் அதையும் மீறி அவர் முஸ்லீம் என்ற காரணத்தினால் அல்ல, மாறாக அவர் அந்த மக்களுடைய ஒர்க்கிங் கிளாஸோட தன்னை இணக்கப்படுத்தி கொண்டு அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லுது. ஆனா அமெரிக்காவை விட அதிகமாக இஸ்ரேலுக்கு தான் அதிகமாக இவர்கள் என்ன பண்றாங்க, உதவி செய்கிறார்கள்.
நியூயார்க்குடைய மேயராக யார் பதவி ஏற்றாலும் முதல்ல அவங்க எங்க போவாங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் போவாங்க. அதை வந்து மம்தானிட்ட தேர்தலுக்கு முன்னாடி கேட்குறாங்க, நான் எதுக்கு இஸ்ரேலுக்கு போனோம், நான் இஸ்ரேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாம, ஆனா அதே மம்தானிக்கு நியூயார்க்ல கூட யூதர்கள் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணதை பார்க்கிறோம். அப்ப வந்து தன்னுடைய தேசத்தை முன்னிலைப்படுத்தி ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்து இன்னைக்கு வெற்றி பெற்றும் சாதித்து காட்டிருக்கிறார். அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப்பை இன்னும் வெறியேற்றுது. அப்ப இந்த நேரட்டிவை மாத்துறதுக்கு என்ன பண்றாங்க, தங்களுடைய நியூஸ் நெட்வொர்க் மூலமா, தங்களுடைய மீடியா கார்பரேஷன் மூலமா எல்லா விதமான பொய் பிரச்சாரங்களையும் கிளப்பி விடுகிறார்கள். டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்றங்கிற பேர்ல தங்களுக்கு பிடிக்காத நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். திங்க் டேங்க்ஸ் சொல்லுவாங்க, அறிவுஜீவிகளுடைய குழாம். திங்க் டேங்க்ஸ் மூலமா பல நாடுகள், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள்ல அமெரிக்க நிதியுதவிகள் நிறைய திங்க் டேங்க்ஸ் இருக்கு. திங்க் டேங்க்ஸ் மூலமா மக்களிடத்தை சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவது. இது அதே பாலிசி பின்பற்றி தான் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2014க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் பல அமைப்புகளை உருவாக்கினாங்க. பார்த்தா அதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருப்பதா நமக்கு தெரியாது. அது ஒரு ஜென்ரலா இருக்கும், நியூ இன்ஜினியரிங் இல்லைன்னா நியூ டெமோக்ரஸி, ஒரு பொதுவான பெயர்ல. அப்ப பொதுவான பெயர் தானே அப்படின்ட்டு அதோட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து பணியாற்றுவாங்க. எப்ப தேவையோ அப்போதான் தங்களுடைய முகத்தை காட்டுவாங்க. அதே போல அமெரிக்கா வந்து நிறைய இடத்துல திங்க் டேங்க்ஸை பயன்படுத்தி அந்த நாடுகள்ல மக்கள் கருத்தை தங்களுக்கு பிடிக்காத அரசுகள் மேல் அவங்க பண்ணாங்க. முக்கியமாக சர்வேலன்ஸ், எல்லா நாடு இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் மாதிரி நிறைய மென்பொருள்களை பயன்படுத்தி பிற நாடுகளுடைய தகவல்களை ராஜதந்திர ரீதியில ஒட்டு கேட்டு அவர்களை தங்களுடைய வீக்னஸ் தெரிந்து கொண்டு அவர்களை தங்களுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணாங்க, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப வெனிசுலா பத்தி நம்ம என்ன பேப்பர்ல படிக்கிறோம், வெனிசுலா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஈரான்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து விலைவாசி அதிகமாயிடுச்சு, விலைவாசி அதிகமானதுனால மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து போராடுறாங்க. உண்மைதானே, நியாயம் தானே. அப்ப அந்த நல்லதுக்கு தானே அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அந்த விலைவாசி ஏறினதுக்கே காரணம் என்னப்பா, பொருளாதார தடை. அந்த பொருளாதாரம் யார் போட்டா, அமெரிக்கா. அந்த விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். இல்ல அந்த விஷயத்தை ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க, மறைத்து விடுவார்கள். கடைசியில் யார் பாதிப்பை ஏற்படுத்துறானோ அவனையே ஒரு ஆபாத் பாந்தவனாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா தன்னுடைய ஊடகங்களின் மூலமாக அப்படி ஒரு செட்டப் என்ன பண்றாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய நிலைமை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் மோனோபொலி முழு முதலா அமெரிக்காவோட ஆதிக்கம் இப்ப குறைய ஆரம்பிக்கிறது. குறிப்பாக பொருளாதார அடிப்படையில சீனா என்பது இன்னைக்கு ஒரு வலுவான காம்படிட்டரா, இன்னும் அமெரிக்கன் டாலரை கீழே இருக்கிற அளவுக்குலாம் வரல, அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனா ஏன்னா அமெரிக்கன் டாலருக்கு நிறைய செயற்கை சப்போர்ட் இருக்கு. செயற்கை சப்போர்ட்னா எல்லா ஆயிலும் டாலர்ல தான் இன்னைக்கு வரைக்கும் பண்றாங்க. அந்த டாலருக்கு எதிராகத்தான் நம்ம சதாம் ஹுசேன், கடாஃபி, இன்னும் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுத்தெல்லாம் மௌனமாக்கப்பட்டார்கள் நமக்கு தெரியும். அதற்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தினால மலேசியாவுடைய எக்கனாமி, மலேசியாவுடைய கரன்சி எப்படி ஒரே மாதத்துல அல்லது ஒரே வாரத்துல கீழறங்கி கொண்டு வரப்பட்டதுங்கிறது தெரியும். இன்னைக்கு அதையே மீறி அல்லாஹ்வுடைய நாட்டம், இஸ்லாமிய சிந்தனை கொண்ட அன்வர் இப்ராஹிம் இன்னைக்கு அங்க ஆட்சி பொறுப்புல இருக்க. ஆனா இதே அன்வர் இப்ராஹிம அமெரிக்கா அதனுடைய சித்தாந்தம் பிடிக்காத காரணத்தினால அவரை வந்து ஜெயிலுக்குள்ள அனுப்பி அவரை பழி வாங்கினாங்க. அல்லாஹ் சூழ்ச்சி, அதாவது சூழ்ச்சியாளர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் சூழ்ச்சியாளர். அப்ப இப்படியாக அமெரிக்கா எதிர்ப்பாக இன்னைக்கு சீனா பொருளாதாரத்தை வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே போல ரஷ்யா வந்து பாதுகாப்பு விஞ்ஞானத்துல அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய திறன் இன்னைக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதே போல மத்திய கிழக்குல அமெரிக்காவோட கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவர்களாக ஈரான் மட்டுமல்ல, ஈவன் ஏமனுடைய ஹூத்திகள் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஏமனுடைய விஷயத்துல இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்குமே நிறைய முட்டல் மோதல்கள் இருப்பது உலக அரசியலை, ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். பின் சயீதுக்கும் முகமது பின் சல்மானுக்கும் உள்ள அந்த சிக்கல் எந்த அளவுக்கு அங்க அந்த பாலிசிஸை சேஞ்ச் பண்றதுங்கிறது குளோபல் திங்க் டேங்க் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு உலக அரசியல் என்பது வளங்களின் அரசியல். ரிசோர்ஸ், எண்ணெய் வளம், ரேர் மெட்டல்ஸ், கேஸ், எனர்ஜி, இதை மேரிடைம் ரூட்ஸ், கடல் வழி வணிகம்,
இதை கைப்பற்றுவதற்கான போர், இதை கைப்பற்றுவதற்கான விஷயங்கள் தான் இன்றைக்கு உலக அளவுல மோதல்களாக உருவெடுக்கின்றன. இன்னும் கேட்டா எண்ணெய் இருப்பது எல்லா சமயங்களும் வரம் அல்ல, அது சாபம். இன்னும் முக்கியமான விஷயம் சொல்றேன். சோமாலியா ஏழை நாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோமாலியா இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப மெலிந்து எலும்பும் தோலுமாக இருப்பார்கள். ஆனா உண்மையிலே சோமாலியால ரேர் மெட்டல்ஸ் அதிகமா இருக்கு. உலகத்தின் இப்படி இந்தியாவில் நார்மலா பெங்கால் தான் ரொம்ப புவர் ஸ்டேட்னு சொல்லுவோம். நம்ம வளைகுடாவில் கூட பார்த்தீங்கன்னா பெங்காலி யாருமே நம்ம மதிக்க மாட்டோம். ஆனா இந்தியாவின் மிக பணக்கார மாநிலமாக இருந்தது வெஸ்ட் பெங்கால். நம்ம மீர் ஜாஃபரால் காட்டி கொடுக்கப்பட்ட சிராஜுதீன் தௌலா இருந்த வரைக்கும் வங்காளம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்கார மாநிலமாக இருந்தது. அந்த வங்காளத்தினுடைய செல்வமும், இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன், வங்காளத்தினுடைய செல்வமும் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்ட பின் மைசூருடைய செல்வமும் சேர்ந்துதான் இங்கிலாந்துல வந்து என்ன அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வித்திட்டது. என்னன்னு கேட்டா 1750 உலக பொருளாதாரத்துல இந்தியாவுடைய பங்கு என்பது 26%. உலக பொருளாதாரம் 100னா இந்தியாவுடைய பங்கு எவ்வளவு? 26. உலகத்துல கால் பகுதி பொருளாதாரம் இந்தியாவில் அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல. அப்ப இங்கிலாந்துடைய வர்த்தக பொருளாதாரம் என்பது 1.8 இருந்தது. 100 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த 1.8 வந்து 21 மாறிடுச்சு. என்னன்னா இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு செல்லப்பட்ட செல்வங்கள். அதே போல இன்னைக்கு சோமாலியாவில் இருக்கக்கூடிய ரேர் மெட்டல்ஸ், அதற்கான அதிகார போட்டி தான் இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளையும், அதாவது அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளையும் அவர்களுக்கான கைக்கூலிகளாக, அதற்கான ப்ராக்சிஸாக இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளும் அந்த போர்ல ஈடுபடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த கனவுக்கு எதிர்ப்பாக இருக்க காரணத்தினால தங்களுக்கு எதிர்ப்பான நாடுகளில் புரட்சிகளை, ஆக்கிரமிப்பு முயற்சிகளை, தடைகளை என்ன இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புதிய உலக ஒழுங்கு என்று அவர்கள் சொல்வது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த உலகத்தையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கான ஒரு நிலைப்பாடு. ஒரு மார்க் அடிப்படையில் நம்ம வேற கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா தஜ்ஜால் தன்னுடைய ஒட்டுமொத்த உலகத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாக கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு அவர் நினைப்பதை போல எல்லாம் ஸ்மூத்தாலாம் இல்லை. ஏன்னா மனித வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போறவங்க இறங்கி தான் ஆகணுங்க. எவ்வளவு பேர் உச்சத்துக்கு வேணாலும் போங்க, காலத்துக்கு உச்சத்துல நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா இறைவன் அப்படித்தான் நீதிகளை வைத்திருக்கிறான். எனவே இன்றைக்கு நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முதல்ல நம்மளால பெருசா மாற்ற முடியல, தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதுக்காக படிங்க. படிப்பு என்பது இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. அரபு உலகத்துல அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு இல்லையா? இந்த அவ்வளவு புத்தகங்கள்ல அரபுல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களை பாருங்க, எல்லாமே இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான். அதாவது இஸ்லாமிய ஹதீஸுகள், இஸ்லாமிய கிதாபுகள், இஸ்லாமிய குரான் தப்சீர்கள், மார்க்க விளக்கங்கள். ஏன் அரபுலகில் உலக அரசியலை பற்றி, அரபுலகத்துல நிறைய பொருளாதார விஷயங்களை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுவதில்லை. ஏன்னா முஸ்லீம்கள் அதெல்லாம் படிக்க மாட்டாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அதை மாற்றணும். குறைஞ்சபட்சம் இங்க வந்திருக்கக்கூடியவங்க நீங்க வந்து ஒரு புத்தகத்தையாவது, அது அரசியல், குறிப்பாக உமர் சொன்னதை போல எவன் ஜாகிலியத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் இஸ்லாத்தை அழித்து விடுவான். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி விழிப்புணர்வு நமக்கு வேணும். அப்ப அதுக்காக வாசிங்க. இந்த இன்னைக்கு ஏஐ பேசுறோம், 3D பிரிண்டிங் பேசுறோம், நேனோ டெக்னாலஜி பேசுறோம். இது எல்லாத்துலயும் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா கூட உங்களுக்கு ஆழ்ந்த வாசிப்பு தேவை. இன்னைக்கு நம்ம பண்றது வாசிப்பு இல்லை, ப்ரௌசிங். மேயிறோம், ஃபேஸ்புக்ல மேயாம ஆழமாக படிக்கணும். வாசிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை மேம்படுத்தும், ஒரு சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சூழல்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அந்த சூழல்கள் இறைவனுடைய உதவியால தகர்க்கப்பட்டு அவர்களுடைய ஏகாதிபத்தினுடைய கனவுகள் சுக்குநூறாக்கப்பட்டு உலகம் சுபிட்சமாக விளங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் துவா செய்வோம். மேலும் இது போன்ற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ, நமக்கு பின்னால் நடக்கக்கூடிய அரசியல்களுடைய அந்த அரசியல்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பெல்லாம் பேசி ஒரு 5-6 வருஷமாகுது. ஏன்னா துபாயில நீங்க வந்த பிறகு ஸ்டாண்டர்டா சில டாபிக்ஸ் வச்சிருக்காங்க. சில மக்கள் கேட்கிற டாபிக்ஸ் நம்ம பேசிட்டு போறோம். ஒரு 1.5 நாள் மொய்தீன் சாபாய் வந்து கொஞ்சம் நம்ம ட்ரில் வாங்கிட்டாரு இந்த தலைப்புக்காக. பட் இது எனக்குமே
அப்டேட்டடாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அந்த வகையில் வாய்ப்பளித்த தமிழர் நல்வாழ்வு பேரவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஜசாக்குமுல்லா ஹைரா சொல்லிக்கொண்டு இந்த உரைக்கு திரட்டி விடைபெறுகின்றேன். வாரிதவான அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.